பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புறவுகளே, நமக்கு வேலை கிடச்சிருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நம்ம இப்போ வேலைக்கு கிளம்பிட்டோம். முதல் நாள் வேலை இல்லது. 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். பட் நான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த வேலை கிடைச்சதை நம்மளுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வேலை கிடச்சிருச்சு. என்ன வேலைன்னா, எங்களுடைய கம்பெனியில் வேலை கொடுத்துட்டாங்க. எனக்கு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்கும், கம்பெனி ஒரு இடத்துல இருக்கும். பார்க்கிங்கில் வர்ற விஐபிக்களை கம்பெனிக்கு கொண்டு வர்றது, அதுதான் என்னுடைய வேலை. மாஷா அல்லாஹ், நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ரொம்ப நாள் ஆசை இந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு. நிறையா லக்ஸரி வண்டியெலாம் நிறையா ஓட்டினோம். இருந்தாலும் நமக்கு இந்த ஹைரூஃப் ஹயாஸ் மேலே ஒரு ஆசை, அந்த வண்டி ஓட்டணும்னு. நமக்கு அந்த வண்டி தான் இப்போ கிடச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன வேலை, எவ்வளோ நேரம் வேலை, எப்படி வேலை, அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு விளக்குறேன். வாங்க, இப்போ நான் என்னுடைய வேலையினுடைய இடத்த கொண்டே காட்டு. அன்புறவுகளே, நம்மளுடைய முதல் நாள் டியூட்டி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இதுதான் நம்ம ஓட்டுற வண்டி, ஹைரூஃப் ஹயாஸ். நம்ம இருக்குது பார்க்கிங், அப்படி காட்டுற பாருங்க. அதுதான் எங்களுடைய கம்பெனி. அங்கே தெரியுதுல கிளாஸ் பில்டிங், அந்த கிளாஸ் பில்டிங் தான் எங்களுடைய கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து நிறையா கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்க இந்த பார்க்கிங்க்கு வந்துடுவாங்க. இந்த பார்க்கிங்கில் உள்ளவங்களை நான் எடுத்துக்கிட்டு கொண்டு அங்கே கொண்டே விடணும். அங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுல்ல, அதில் கொண்டே விடணும். இதுதான் என்னுடைய வேலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சந்தோஷம்னா, எப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலை இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா, வந்து இங்கே செய்றியா அப்படின்னு கேட்டாங்க. செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம், வெள்ளிக்கிழமை லீவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு. வெள்ளிக்கிழமை நமக்கு லீவ் இல்லை, இப்போ கிடச்சது. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். காலையில் 7:30 to சாயந்தரம் 7 மணி வரை வேலை, 1 hour பிரேக்கு அப்படின்னு சில கம்பெனியோடைய ரூல்ஸ்லாம் சொன்னாங்க. எல்லாமே நம்ம ஓகே. வெள்ளிக்கிழமை லீவுன்னு ஓகே சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே 12 hour டியூட்டியாது, 13 hour டியூட்டியாது, ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, சனிக்கிழமை உனக்கு லீவு அப்படின்னாங்க. வெள்ளி சனி 2 நாள் லீவு. எனக்கு எப்படி இருக்கும்? லீவே இல்லாதவனுக்கு வெள்ளி சனி 2 நாள் லீவு கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டியூட்டி டைமிங் டியூட்டி. ஆனால் கம்பெனி அதே கம்பெனி தான். முதல்ல ஓனர் வீடு, இப்போ கம்பெனி. அப்படிங்கிறனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வேலையை பொறுத்தளவில் எந்த டென்ஷனும் இல்லை. காரணம், டென்ஷன் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா 2-3 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதில் எனக்கு தெரிஞ்சு. பட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிறனால வேலையில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக எஃபர்ட் போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிருக்கான். என் கேரக்டர் எப்படின்னா, 100 ரூபாய்க்கு எனக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா நான் 150 ரூபாய்க்கு வேலை வைப்பேன். என் கேரக்டர் முழு மனதோடு வேலை வைப்பேன். அது எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அப்படி உள்ள என் கேரக்டர், புரியுதா? அதனால் இன்ஷால்லாஹ் இந்த வேலையை நம்ம எஃபர்ட் போட்டு மன திருப்தியாக செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. இன்ஷால்லாஹ் துவா செய்யுங்க. எனக்காக வேலை தேடின, சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷால்லாஹ் ரமலானில் உம்ராவுக்கு போவேன். எல்லாருக்காகவும் பிரத்யேகமாக துவா செய்கிறேன். இன்ஷால்லாஹ், கண்டிப்பாக இன்ஷால்லாஹ் ரமலானில் உம்ராவுக்கு போகையில் எல்லாருக்காகவும் பிரத்யேகமாக கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன். எனக்காக துவா செஞ்சீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணிங்க, மெசேஜ் பண்ணிங்க, ஆறுதல் கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பெரிய சங்கடத்தில் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. சில வேலை வந்து ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது வேலை. பட் இதனுடைய அப்டேட்டெல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறேன். அடுத்து இன்ஷால்லாஹ் வரக்கூடிய ரமலானில் வந்து
பிளான் பண்ணியிருக்கு. சென்ற வருடம் நம்ம வீடியோ போட்ட மாதிரியே 30 நாள் 30 இடங்களில் ரமலான் திறப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இன்ஷால்லா துவா செய்யுங்க எல்லான்னு. நம்மளும் உங்களுக்கு துவா செய்வோம். அனைத்து உறவுகளுக்கும் மிக்க 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 நன்றி. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஒரு இடத்துல லைட்டாக வலிக்குது. ஓகேயா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுன்னு வச்சுங்களேன், அந்த வலி அப்படி லைட்டாக ரிலீஃப் ஆகிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.